ஹாய் வர்ஸ், போன வீடியோவில் துர்தரா நந்தினி கிட்ட எல்லாம் மறுபடியும் வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து போ, இந்த மாறுவேடத்துல இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சுன்னா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியுமில்ல, பரீட்சையில வெற்றி பெறுவேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினியும் சந்தோஷப்படுறாங்க. நீ சரியான நேரத்துல வரலேனா அப்படின்னு சொல்ல வராங்க. சரி நீ போ அப்படின்னு துர்தராவும் சொல்றாங்க. இதோட நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கப்புறமேட்டு என்ன நடக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த காட்சியில நந்தினி மாறுவேடத்துக்கான துணியை அணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அத்தனை ஆண்மகனுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சந்திரன் அந்த இடத்துக்கு போறாரு. சந்திரன் நந்தினியோட கழுத்துல கத்தி வச்சோடனே மாறுவேடத்துக்கான திட்டத்துல நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நீங்க இப்படி என்னைய தாக்குறது சரியில்லை அரசே, நான் ஒரு சமையல்காரன் தான் அப்படின்னு உங்களோட குரலை மாத்தி பேசுறாங்க. சந்திரன் நந்தினியை கூப்பிட்டு போய் வாய்க்குள்ள ஒண்ணு போடுறாங்க. நந்தினி அதை முழுங்க முடியாம இருக்காங்க. சந்திரனும் அதை எப்படியே முழுங்க வச்சுட்டு, போதும் பதட்டமாகாத, உன்னோட குரல் எந்த நேரத்திலையும் உன்னைய ஏமாத்திரும், அதனால இந்த மாறுவேடத்தோட சேர்த்து உன்னோட குரலையும் மாத்துறது அவசியம் அப்படிங்கிறாரு சந்திரன். நந்தினியும் அதை கேட்டு யோசிக்கிறாங்க. இப்ப பேசுன்னு சந்திரன் சொல்றாரு. என்ன பேசுறது அப்படின்னு நந்தினி ஆண் குரல்ல பேசுறாங்க. திடீர்னு ஆண் குரல் வர்றத கேட்ட நந்தினி என் குரலுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட மாறுவேடத்துக்கு ஏத்தாப்புல உன்னோட குரலும் மாறிடுச்சா அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு, என்ன போலேராம் அப்படிங்கிறாரு. போலேராமா அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே, ஒரு சமையல்காரனோட வேடத்துக்கு கம்பூராம், போலேராம் இந்த மாதிரிதான் பேர் வைப்பாங்க அப்படின்னு சந்திரன் சொன்னோடனே, சரி என்னோட பேர் ஜெயின் சிங்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. இதுக்கப்புறமேட்டு சந்திரன் ஒரு ஆண்மகன் எப்படி இருப்பானோ அது மாதிரி இரு, இந்த மாதிரி கை கட்டி நிக்க மாட்டான், நேரா நிப்பான், அவுட் இல்லாம கம்பீரமா நிப்பான், இன்னொன்னு இப்ப நீ என்கிட்ட பேசு அப்படிங்கிறாரு. நந்தினியும் தயங்கி தயங்கி பேசுறாங்க. இந்த மாதிரி தயங்கி தயங்கி பேச மாட்டான் ஆண்மகன், சரி நீ தயங்கி தயங்கி பேசினேன்னா அங்க மாட்டிக்குவ அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ ஒரு அரசர்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுன்னு சொன்னோடனே, உங்களுக்கு நான் என்ன செய்யணும், என்ன சேவை புரியணும் அப்படின்னு நந்தினி பேசினோடனே, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதெல்லாம் அங்க பேசாத, நீ இந்த மாதிரிலாம் தயக்கப்பட்டுக்கிட்டும் மாத்தி மாத்தி பேசுறதும் ஒரு ஆண்மகன் மாதிரி இல்லாமலாம் இருந்தேன்னா உன்னைய நிச்சயமா அந்த குருகுலத்துல இருந்து தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எல்லாம் இருக்கணும், ஆண்மகன் எப்படி நடந்து போவான், எந்த மாதிரி பேசுவான் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நந்தினிக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு சந்திரன், உதாரணத்துக்கு நீ கற்பனை பண்ணிக்கோ, நான் உனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியோட தோல்ல கைய போட்ட உடனே, என்னை கூட நீ என்ன செய்யற அப்படின்னு நந்தினி சொல்றாங்க. சந்திரன், இது ஒரு பொண்ணோட குணம், நீ அந்த இடத்துல ஒரு ஆண்மகன் மாதிரி இருக்கணும், ஏன்னா உன்னோட தோல்ல யாரோ கை போடுவாங்க, கை போட்டாலும் நீ சாதாரணமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அந்த படிக்கிற இடத்துல உனக்கு நண்பன் எதை கிடைச்சானா அவன் இந்த மாதிரி தான் பழகுவான், அந்த நேரத்துல நீ என்ன செய்வ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நந்தினியோட தோல்ல கை போடுறாரு. என்னை விடுன்னு சொன்னோடனே, இது உன்னோட குணம், ஒரு ஆணா இருந்தா நீ என்ன செய்வன்னு சொல்லு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. எல்லாம் சந்திரன் சொல்லி கொடுத்துட்டு, ஒரு ஆண்மகன் எப்படி நடப்பான்னு எனக்கு நடந்து காட்டு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. உடனே நந்தினி பெண் போல நடந்து காமிக்கிறாங்க. சந்திரன் அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு. எதுக்காக சிரிக்கிறீங்க அப்படின்னு நந்தினி கேட்கறாங்க. உன்னோட குரலும் சரி தோற்றமும் சரி ஆண்மகன் மாதிரி தான் இருக்குது, ஆனா இப்படி நீ நடக்கிறத பார்த்தா நிச்சயமா பெண் போலதான் இருக்குது, அதை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. நீ ஆண்மகன் இல்லைன்னு நானே கண்டுபிடிச்சிருவேன், இது மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சந்திரன் சொல்லிட்டு, அதனால நீ இடுப்பாட்டாம நேரம் நடந்து பழகு அப்படின்னு சந்திரன் சொல்றாரு. இதுக்கப்புறம் நந்தினிட்ட எந்த மாதிரி ஆண்மகனா பேசணும், எது மாதிரி நிக்கணும் நடக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் சந்திரன் நந்தினிக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.